ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலைல எழுந்தது ரொம்பவே லேட்டு. ஏன்னா நைட் நம்ம லேட்டாக படுத்ததுனால காலையில் கொஞ்சம் இல்லை ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. தினமும் யோசிப்பேன் எழுந்த பின்னாடி கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்தோம்னா அன்றைக்கி டே ப்ரொடக்டிவாக இருக்கும்னு சொல்லி. ஆனால் என்றைக்குமே அது நடந்தது கிடையாது. பட் இனிமேலாவது ட்ரை பண்ணணும் அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப ஆசை. ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி டே எப்படி இருக்குது, நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எழுந்த உடனே க்ளீனிங் ஒர்க்கு, அப்புறம் பாத்திரத்தெலாம் வாஷ் பண்ணுறது, சின்ன சின்ன பாத்திரம் தான் இருந்துச்சு. அப்புறம் நம்ம ப்ரஷ் அப் ஆகிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு வரதுக்கு டைமிங்கு. நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்து பூஜைக்கு தேவையானதெலாம் அவர் பூஜையே முடிச்சிட்டாரு. எல்லா பூஜா ஒர்க்ஸும் வந்து முடிச்சுக்கிட்டாரு. ஸோ நான் வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட மட்டும் தான் டைம் சரியாக இருந்துச்சு. வீட்டில் வந்து 2 பேருமே மாற்றி மாற்றி வேலையை செஞ்சுக்கோன்றதுனால அந்தளவுக்கு பெரிய இம்பேக்ட்லாம் இல்லை. நான் விளக்கு ஏற்றும் போது பக்கத்தில் ஒரு துணி விளக்கு வச்சு ஏற்றுவேன். அவர் காமாட்சி விளக்கு ஏற்றிட்டார். குளிச்சுட்டு வந்து ஒரு ஸ்பூன் நெய், அப்புறம் முதல் நாள் வாங்கின நட்ஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அந்த நட்ஸை வந்துட்டு மறுபடியும் அன்பாக்சிங் பண்ணி எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிச்சு. அதுவும் இல்லாமல் ரொம்ப லேட் அப்படின்றதுனால லாகின் டைமும் கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சுன்னே சொல்லலாம். டக்கு டக்குன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு டைம் ரொம்பவே சரியாக இருந்தது. அதை பொருத்தமான பாத்திரம்லாம் கண்டுபிடிச்சி நம்ம அதில் ஃபில் பண்ணி மறுபடியும் அதெல்லாம் செட்டாக எடுத்து வைக்கிறதுக்கு அப்படின்றது கொஞ்சம் டைம் தான் ஆகிடுச்சு. ரொம்ப அழகான பாத்திரம்லாம் கண்டுபிடிச்சி போடுற அளவுக்குலாம் இல்லை. இப்போ என்ன இருக்கோ அதே கொஞ்சம் அழகுப்படுத்தி வச்சுக்கலாம் அப்படின்றதுனால இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஏற்கனவே ஐஸ்கிரீம் டப்பா அது மாதிரிலாம் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதில் எடுத்தது தான். பிரேக்ஃபாஸ்ட்னு பார்க்கும்போது பப்பாளி பழம் அப்புறமா வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, எல்லாத்தையும் வந்து அன்பாக்ஸ் பண்ணது அது எல்லாமே வச்சு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு முடித்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் ஸ்பெஷலாக ஒர்க்கிங் டைமு, ஒரு பிரேக் டைமு க்ரீன் டீ போட்டு குடித்தாச்சு. ஜூஸ் எடுத்துக்கல. ஏன்னா வந்து முதல் நாள் நம்ம பானையில் தண்ணி வச்சதுனால அதை குடித்த உடனே கொஞ்சம் கோல்டாக அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் லஞ்சு ரொம்பவே சிம்பிள் தாங்க. வெறும் காரக்குழம்பு வாழைக்காய் போட்டு அப்பளத்தோடு பொரித்து முடிச்சாச்சு. சிம்பிளாக வந்து பட் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணியிருந்தது. ஏன்னா கருப்பு மூக்கடலை சுண்டல் இருக்குல்ல, அது பண்ணியிருந்தோம். கொஞ்சம் பூண்டு, பெருங்காயம், கருவேப்பிலை, சோம்பு போட்டு சும்மா கொஞ்சமாக தாளித்து கொஞ்சோண்டு சில்லி போட்டு அப்படியே முடிச்சாச்சு. பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுலேயும் என் பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. ஏதாவது கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்தா அவன் தேர மாட்டான்னு நினைப்பேன். பட் அவன் என்றைக்குமே அப்படியே தான் இருப்பான். எப்படி நீங்கள் பாருங்கள் அதே போல் தான் இருப்பான். அப்புறம் பாப்பாவுக்கு மேக்ஸு ஆஸ் யூஷுவல். ஸோ 10th ரொம்ப கான்ஷியஸாக இருக்க வேண்டியிருக்கு. அப்புறம் டின்னர் முடிச்சுட்டு நைட்டு பீடாவை சாப்பிட்டு முடித்தோமா, அடுத்து தூங்கணும்னு நினச்சா அதான் இல்லை. கொஞ்சம் செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நான் வந்து படிக்கக்கூடிய விஷயங்கள். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் இந்த யூடியூப் சேனலில் என்னுடைய ரீனியூஸ் டைரி ஆரம்பிச்சதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தினமும் நடக்கிற விஷயங்களை ஷேர் பண்ணுறது மட்டும்தான். இதை தாண்டி வீடு க்ளீனிங்கு, சமையல் குறிப்பு அதெல்லாம் வந்து கொஞ்சம் எதிர்பார்க்குறது கஷ்டம். ஏன்னா எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையும் எல்லாமே ஷேர் பண்ணி செஞ்சுருவோம். சமையல், க்ளீனிங் எல்லாமே தான். அப்படின்போது பெருசாக நான் ஒன்றும் உங்களுக்கு டிப்ஸ் தர போகிறதில்ல. நானே யூடியூப்பாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டுருக்கேன். அதை தாண்டி கொஞ்சம் லிட்ரேச்சர், கொஞ்சம் ரீல்ஸ், அப்புறம் என்னுடைய கரியர்னு சொல்லி 3 விஷயங்கள ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லி இந்த வருஷம் ஒரு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் அப்படின்றது அக்டோபர் அப்படின்றதுனால நியூ இயராக இல்லாமல் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ரெசல்யூஷன் மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்லி. டைரியில் கூட எல்லா பக்கங்களும் ஒரே மாதிரி இருந்தால் போர் அடிக்குமில்ல, அது மாதிரி தான் இந்த லைஃப்பில் கூட சின்ன சின்ன விஷயங்களை டைரி எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹானஸ்ட்டாகவே ஷேர் பண்ணணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருந்துகிட்ருக்கேன். தாண்டி சோஷியல் மீடியான்னு எடுத்துக்கும் போது நிறைய கான்ட்ரவர்சிலாம் போயிட்டுருக்கோம். நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம திங்க் பண்ணுறதுக்கு, ஏன் இப்படி நடக்குதுன்ற மாதிரி கேள்வி கேட்குறதுக்குன்னு சொல்லி நிறைய ஐடியாலஜிஸ்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நான் படிக்கிற புக்ஸை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். இப்போ நான் படித்து முடித்த புக்கு நேற்று தான் எடுத்தேன். ரொம்ப குட்டி புக்கு தான். மதம் மாறியவன் அப்படின்ற புக்கு. அந்திரே ஊபித் அப்படின்ற எழுத்தாளர் எழுதின தமிழில் வந்து சோமசுந்தரம் மொழிபெயர்த்திருக்காங்க. நேற்று யூஷுவல் புக் டைம். பாய்.